இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சுவையான தக்காளி குழம்பு. இது இட்லி தோசை கூட சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். செய்யறதுக்குமே அதிக நேரம் எடுக்காது. வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை 3 கிராம்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வறுத்து விட்டுடலாம். இது நல்லா வறுபட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கணும். 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் ஓரளவு வதங்கினதும் ஒரு துண்டு இஞ்சை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்க்கும்போது நல்லா சுவையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். திரும்பவும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போது ஓரளவு வதங்கி வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை, நம்ம 2ஆக கட் பண்ணாலே போதும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இது அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை பொரிய விட்டுக்கணும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கணும். இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இடையிடையே திறந்து பார்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஈஸியான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. காய்கறி இல்லாத நேரத்தில் இது போல் சீக்கிரமே செய்து கொடுக்கலாம். இதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இது இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு சாதத்தை கூட வச்சு கொடுக்க போகிறேன். இந்த குழம்பு செய்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.